போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழீழ விடுதலை புலிகள் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். திராவிட இயக்க அரசியல் இல்லாமல் தமிழீழ விடுதலை யுத்தமோ தலைவர் பிரபாகரனோ இல்லை என்கிற கருத்துப்பட அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பதே இந்த நிகழ்வில் போதுமானது. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் வைகோவை நம்பி விட்டுட்டு போகாம கடைசி காலகட்டத்தில் சீமானை நம்பி விட்டுட்டு போனாரு அப்படின்னு பல மேடைகளில் அவர் சொல்றாரு. குப்பை கூலங்களை நம்பி ஒப்படைப்பதாக பேசுவது ஒரு கோமாளித்தனமாகவும் நகைப்புக்குரியதாகவும் தான் அரசியல் உலகம் பார்க்கிறது. வெங்காயம்னு பெரியார் எதுக்கு சொன்னாரு? உரிக்க உரிக்க கடைசியில் ஒண்ணு இருக்காது. மண்டைக்குள்ள சங்கதி இல்லாதவனை திட்டுறதுக்கு பெரியார் பயன்படுத்தின வார்த்தை வெங்காயம். சீமானுக்கு திராவிட இயக்கத்தின் பிரதிநிதி என்கிற முறையில், வைகோவின் தம்பி என்கிற முறையில் சொல்லுகிறேன், நீ வெடிகுண்டா இருக்கலாம், நாங்க அணுகுண்டுங்கிறத மறந்துடாத. வெங்காயமாவது சீமானாவது மயிராவது பெரியாரும் பெருமாளும் ஒண்ணுதான் அப்படின்னு இப்ப திருச்சி எம்பியா இருக்கக்கூடிய துரை வைகோ பல இடங்கள்ல சொல்றாரு. வாரிசு அரசியலுக்கு எதிராக, குடும்ப அரசியலுக்கு எதிராக தான் மதிமுக தோன்றுனுச்சு. இப்போ அந்த கட்சியில் மறுபடியும் அதே நிலைமை வருது. இப்போ அடுத்த கட்ட தலைவர்கள் திமு ராஜேந்திரனா இருக்கலாம் அல்லது மல்லை சத்யாவா இருக்கலாம், இவங்களெல்லாம் விட துரை வைகோ வெளிலேருந்து கொண்டு வந்து வைக்கிறாங்களே. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் திரு திமு ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் பெரியார், பிரபாகரன் இது ரெண்டுலையுமே அதிக அளவில் ஈடுபாடும் அதிக அளவில் தொடர்ந்து பயணித்த இயக்கமாக இருக்கக்கூடியது மதிமுக இயக்கம். இப்போ இது ரெண்டத்தை சுற்றி தான் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் சர்ச்சை போயிட்டு இருக்கு. இதை எப்படி மதிமுக பார்க்குது? பெரிய அளவில் சர்ச்சை போய்கிட்டு இருக்குங்கிற கருத்தை ஏற்க முடியாது. சீமான் அவர்களும் அவரை ஒட்டியுள்ள ஒரு சிறு கும்பலும் பெரியார் வேறு பிரபாகரன் வேறு என்று ஆரியத்தின் அடிவரடிகளாக நின்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. பெரியாரும் பிரபாகரனும் வெவ்வேறு அல்ல என்று தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் சார்பிலேயே அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். திராவிட இயக்க அரசியல் இல்லாமல் தமிழீழ விடுதலை யுத்தமோ தலைவர் பிரபாகரனோ இல்லை என்கிற கருத்துப்பட அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பதே இந்த நிகழ்வில் போதுமானது. தவிர தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு தேர்தல் களத்தில் நிற்கிற ஒரு அரசியல் கட்சியாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் இயக்கத்திற்கும் பெரும் பங்களிப்பை, தியாகத்தை செய்தது தலைவர் வைகோ அவர்களும் மறுமலர்ச்சி திமுகவும் தான் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய ஒரு கொள்கை படையான மறுமலர்ச்சி திமுக தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை தங்கள் தலைவராக வழிகாட்டியாக கொண்டிருக்கிற மறுமலர்ச்சி திமுக, அதனுடைய தலைவர் வைகோ தலைவர் பிரபாகரனுக்காகவும் தமிழீழ யுத்தத்தில் அதன் விடுதலைக்காகவும் பெரும் கடமையாற்றி இருக்கிறார்கள். பெரியாரையும் பிரபாகரனையும் எக்காரணத்தை கொண்டும் பிரித்து பார்க்க முடியாத உண்மையை தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்கள். மதிமுக பொதுச் செயலாளர் அங்கே போயிருந்தார். அதுக்கான வீடியோ, ஃபோட்டோ எல்லாம் வெளியானுச்சு. பல ஆதாரங்கள் இருக்குது. அவங்க, அதாவது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் வைகோவை நம்பி விட்டுட்டு போகாமல் கடைசி காலகட்டத்தில் சீமானை நம்பி விட்டுட்டு போனார் அப்படின்னு பல மேடைகளில் அவர் சொல்கிறார். என்ன நம்பி தான் கையெழுச்சிட்டு போனார் அப்படின்னு. இதைவிட தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை இழிவுபடுத்துகிற ஒரு சொல் இருக்க முடியாது. 20ஆம் நூற்றாண்டில் உலகம் கண்டிராத யுத்தத்தை நடத்தி தமிழர் வீரத்தை உலகுக்கு அறிவித்த மாபெரும் தலைவர் பிரபாகரன் அவர்கள். வரலாறு எங்களை விடுவிக்கும் என்றுதான் அவர் கருத்தை தவிர இன்னாரை நம்பி ஒப்படைக்கிறேன் என்று குப்பை கூலங்களை நம்பி ஒப்படைப்பதாக அவர் சொன்னதாக இவர் பேசுவது ஒரு கோமாளித்தனமாகவும் நகைப்புக்குரியதாகவும் தான் அரசியல் உலகம் பார்க்கிறது. மக்களும் அப்படித்தான் பார்க்கிறார்கள். ஆகவே அவருடைய செய்தி தவறானது, கண்டனத்திற்குரியது என்பதை நான் பதிவு செய்கிறேன். இப்போ கடைசியாக ஒரு கேள்வி. நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சீமான் பேசுகிறப்போ ஒரு இடத்துல சொல்கிறாரு, பெரியாரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் வெங்காயம் வச்சுருக்காங்க, ஏன் தலைமை வெடிகுண்டு வச்சுருக்காரு, நீங்கள் வெங்காயத்தை வீசுனீங்கன்னா நான் வெடிகுண்டை வீசுவேன் அப்படிங்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது
நான் ஒரு கட்சியில் தலைவர் வைகோ அவர்களால் வார்ப்பிக்கப்பட்டு ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் அவர் கரம்பற்றி வளர்ந்து நடந்து வந்துட்டுருக்கிறேன். ஒரு கட்சி தொண்டனோ நிர்வாகியோ ரோட்டில் நடந்து போனால் இன்னாரும் போகிறாயா அப்படின்னு 10 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும், நம்மளை முகமன் கூறி வரவேற்கணும். நான் ஒரு திருமண வீட்டுக்கு போகிறேன், ஒரு சாலையில் நின்று ஒரு டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஒரு கடையில் வைகோ ஆள், வைகோட தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அந்த பெருமிதம் எனக்கு ஏற்படும், எனக்கு கிடைக்கும். என்ன காரணம்னா தலைவருடைய சிறப்பு எனக்கு அந்த சொல்லுற வார்த்தையில் இருக்கும். அந்த தொண்டர்களை கம்பீரம் குறையாமல் நடக்க வைக்க வேண்டிய சிறப்பும் கடமையும் ஒரு கட்சி தலைமைக்கு இருக்கிறது. எங்களுக்கு அந்த திருப்தி இருக்கு. இன்றைக்கு சீமானவர்களுடைய கட்சியில் என்ன நிலைமைனா, நான் பல தோழர்களை வீதிகளில் சந்திக்கும் போது நல்லா இருந்தார நம்ம அண்ணன், என்ன ஆயிடுச்சு, எப்படி இருந்த அண்ணன் இப்படி ஆயிட்டாரேன்னு தலைக்குனிவை ஏற்படுத்துகிற அளவுக்கு அது உண்மை இருக்கு. நான் பிராக்டிக்கலாக ஃபீல்டில் நிற்கிற முறையில் அதை பதிவு செய்கிறேன். இன்னொன்று சொல்லிக்கிடுதேன், நீ வெங்காயம் நான் வெடிகுண்டுங்கிறாரு, 2 விஷயம் பிரித்து பேச வேண்டிய மேட்ரு. வெங்காயம்னு பெரியார் எதுக்கு சொன்னார்? உரிக்க கடைசியில் ஒன்றும் இருக்காது. மண்டைக்குள்ள சங்கதி இல்லாதவனை திட்டுறதுக்கு பெரியார் பயன்படுத்தின வார்த்தை வெங்காயம். அது ஒருவேளை சீமானவர்களுக்கே கூட பொருந்தி வரலாம், அது தனி. நீங்கள் வெங்காயத்தை கொண்டு வாங்க, நாங்கள் வெடிகுண்டை கொண்டு வரோம்னு சொன்னால் சீமானுக்கு திராவிட இயக்கத்தின் பிரதிநிதி என்கிற முறையில், வைகோவின் தம்பி என்கிற முறையில் சொல்லுகிறேன், நீ வெடிகுண்டா இருக்கலாம், நாங்கள் அணுகுண்டுங்கிறத மறந்துடாத. நிறைவா ஒன்று சொல்லியிருந்தேன், ஐயாவினுடைய பாணி, ஏன் பாணி இல்லை, ஐயா தலைவர் பெரியாருடைய புத்தகத்தை படித்ததனால் அவர் பாணியில் ஒன்றை சொல்லியிருந்தேன், வெங்காயமாவது சீமானாவது மயிராவது இதுதான் தமிழ்நாட்டு அரசியல், புரிஞ்சுக்கிடுங்க. இப்படி பெரியாரும் பிரபாகரனும் அந்த சர்ச்சையோ, அதே மாதிரி பெரியாரும் பெருமாளும் ஒன்று தான் அப்படின்னு இப்போ திருச்சி எம்பியாக இருக்கக்கூடிய துரை வைகோ பல இடங்களில் சொல்கிறாரு. இது அவர் தலைவர்கிட்டேருந்து முரண்படுறாரோ? ஏன்னா வைகோ எங்கேயும் அப்படி சொல்லி பார்த்ததில்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பெரியாரும் பெருமாளும் ஒன்று என்று அவர் சொல்லவில்லை. எனக்கு பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். தந்தை பெரியார் அவர்களோடு முரண்பட்டு அரசியல் இயக்கமாக பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது கடவுள் குறித்து உங்கள் நிலைப்பாடு என்னவென்று அண்ணாவிடம் கேட்டபோது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அண்ணா பேசி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். அண்ணா அவர்கள் கூறிய அந்த சொற்றொடரின் தொடர்ச்சி தான் இளைய முகமாக மறுமலர்ச்சி திமுக பெற்றிருக்கின்ற துரை வைகோ அவர்களின் கருத்து என்பதை நான் பதிவு செய்கிறேன். இப்போ எப்படி இருக்குது கட்சிக்குள்ளே அவரது வருகைங்கிறது? ஏன்னா தொடக்கத்தில் பல எதிர்ப்புகள்லாம் எழுந்துச்சு, நீங்கள்லாம் கடிதம் எழுதியிருந்தீங்க, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி இருக்குது? மற்ற இயக்கங்களில் அந்த தலைவருடைய பிள்ளைகள் அரசியலுக்கு வந்ததற்கும் மறுமலர்ச்சி திமுகவில் துரை வைகோ அவர்கள் அரசியலுக்கு வந்ததற்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அது நீங்கள் அரசியல் உலகத்தை புரிந்தவர்களுக்கு தெரியும். மற்ற இயக்கங்களில் விரும்பி அரசியலுக்கு வந்தார்கள், வர வைக்கப்பட்டார்கள். அது பல கட்சி இருக்குது. மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்த மட்டில் எனக்கு அரசியலே பிடிக்காது என்று சொன்னவரை மறுமலர்ச்சி திமுக கட்சி அரசியலுக்கு கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையை உருவாகிவிட்டது. அதான் உண்மை. அதனால் இப்போ கூட நாங்கள் சொல்லுவோம், ஒரு அடிக்கடி எனக்கு அரசியல் பிடிக்காதுன்னு சொல்கிறப்ப நம்ம தோழர்கள் காரில் போகிறப்ப சொல்லுவாங்க, இனிமே அதை விட்டுருங்க, அரசியலுக்கு வந்தாச்சு, இப்போ பொறுப்புக்கு வந்தாச்சு, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆச்சு, இன்னும் அரசியல் பிடிக்கலன்னு சொல்ல வேண்டான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அரசியலில் அவர் முழுமையான ஈடுபாடு இருந்து வரல. அவர் தலைவருக்கு சற்று உடல்நல குறைவு, கட்சி தோழர்களுடைய துன்ப துயர நிகழ்ச்சிகளில் தலைவர் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரோ வந்தால் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், இந்த கட்சியிலேருந்து வேற நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிற அந்த குடும்பங்களின் ஆறுதலுக்கு மருந்தாக தலைவர் வைகோ சார்பில் துரை வைகோ அவர்கள் பங்கேற்றார்கள். அதுதான் அரசியல் வருகைக்கு அவரை உந்தி தள்ளுகிற நிகழ்வாக இருந்தது. இல்லை, அங்கே தான் என்ன கேள்வி எழுது அப்படின்னா, இப்போ அடுத்த கட்ட தலைவர்கள் திமு ராஜேந்திரனாக இருக்கலாம் அல்லது மல்லை சத்யாவாக இருக்கலாம், இவங்களெல்லாம் விட துரை வைகோ வெளிலேருந்து கொண்டு வந்து வைக்கிறாங்களே. அதுக்கு எப்படி சொல்லலான்னா, இயக்கத்தில் பல இரண்டாம் கட்ட தலைவர்கள், அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் இருப்பார்கள். துரை வைகோ ஏற்படுத்துகிற ஈர்ப்பை திமு ராஜேந்திரனோ மற்றவர்களோ அந்த ஈர்ப்பை ஏற்படுத்த முடியாது என்பது நிதர்சன உண்மை. பிராக்டிக்கலாக அதை பார்க்கணும். இப்போ பார்லிமெண்ட்டில் போய் துரை வைகோ பிச்சு உதறுதார், எல்லாரும் பாராட்டுதாங்க.
ஒரு சுவையான சம்பவத்தை சொல்கிறேன். நேற்று நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அலுவலகத்தில் அமைச்சர் சேகர் பாபு அவர்களை பார்க்க போயிருந்தேன். அவருக்கு ஒரு சற்று சொன்னதை விட ஒரு கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அங்கே காத்திருந்தேன். ஒரு பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவர் திருச்சியில் ஒரு சின்ன கிராமத்தில் கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகத்துக்கு வடலூர்னு நினைக்கிறேன். அந்த கும்பாபிஷேகத்துக்கு தட்டெல்லாம் கொண்டு அதிகாரிகளை பார்க்க வந்தவர் என் கிட்டத்தில் வந்து என் வேஷ்டியை கூர்ண்டா பார்த்தார். அவர் பிராமணர். கூர்ண்டா பார்க்குற என்னன்னு சொல்லி ஒருவேளை திமுக கட்சி வேட்டியான்னு பார்க்காரோன்னு நினச்சி சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்டேன். மதிமுக அப்படின்னாரு. ஆமான்னு. நான் திருச்சின்னு சொன்னார். நான் கண் கலங்கிட்டேன் உண்மையிலே. உடனே ஒரு இன்விடேஷனை கொடுத்து என்கிட்ட என் நெத்தியில் திருநீர் பூசி விட்டார். எதுக்கு சொல்லணும்னா, இப்படி எல்லா தரப்பையும் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு 6 மாத காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக துரை வைகோ ஆகியிருக்கிறார் என்பது அவர் ஒரு சக்தி வாய்ந்த நபர் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஆகவே அவரை கட்சி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் இதில் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் அவர் இப்படி அது அப்படி சொல்ல வேண்டியதில்லை. எல்லோரும் ஒன்றாக இருந்து உழைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, முதல்ல தலைமை நிலைய செயலாளர், அடுத்து முதன்மை செயலர், இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படின்னு எல்லாமே வைகோவின் வாரிசுக்கு தான் வருது. ஏன்னா மதிமுக மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, வாரிசு அரசியலுக்கு எதிராக, குடும்ப அரசியலுக்கு எதிராக தான் மதிமுக தோன்றுனுச்சு. இப்போ அந்த கட்சியில் மறுபடியும் அதே நிலைமை வருது. அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம், இது குடும்ப அரசியல் கிடையாது. அந்த தேவை ஏற்பட்டது. குடும்ப அரசியல் என்பது அல்லது ஒருத்தரை வந்து வலுக்கட்டாயமாக அரசியலுக்குள்ள திணிச்சு தலைமை கொண்டு வர்றதான் குடும்ப அரசியல். இது வலுக்கட்டாயமாக தலைவர் வைகோ திணிக்கலை. ஜனநாயக முறைப்படி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லோரும் விரும்பக்கூடிய சூழ்நிலை உருவாகி அவ்வாறு கொண்டு வரப்பட்டது தான் துரை வைகோ. துரை வைகோவுக்கு இதில் விருப்பம் இல்லை, தலைவர் வைகோ அவர்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு ஒரு முடிவு காணுவதற்காகத்தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வாக்குப்பெட்டி வைத்து வாக்கெடுப்பு, யார் வேணாலும், அது சீக்ரெட் பேலட் தான், யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் போடலாம். 106 உறுப்பினர்கள் கலந்து கொண்டதில் 104 உறுப்பினர்கள் அவர்கள் வர வேண்டும் என்று வாக்களித்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர் ஒரு நியமன போஸ்டில் நிறுத்துச்சு. அப்புறம் அவருடைய பங்களிப்பு இயக்கத்திற்கு கூடுதலாக தேவைப்படுகிற நிலை உருவாகிவிட்டது. கட்சி நடத்துவதற்கு, கட்சியை கொண்டு செலுத்துவதற்கு அவருடைய பங்களிப்பு அவசியம் என்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. அதன் விளைவாக பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது தான் முதன்மை செயலாளர், என்னை போன்ற துணை பொதுச் செயலாளர்கள். ஆகவே அவருடைய வருகை என்பது இயக்கத்திற்கு பலம் சேர்த்து கொண்டிருக்கிறது. இங்கே இன்னொரு இது என்னன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுதும்பாங்க. இங்கே எங்கள் கட்சியில் என்ன நிலைமைன்னா, தாயான தலைவர் வைகோ அவர்களே 16 அடி பாஞ்சு காட்டியிருக்கார். அவருடைய மொத்த பொது வாழ்க்கையில் முதல்வர் தளபதி அவர்கள் கூட மாமனிதர் வைகோ என்று துரை வைகோ தயாரித்த அந்த ஆவணப்படத்தை வெளியீட்டு விழாவில் பேசும்போது ரியல் ஹீரோ அண்ணன் வைகோ என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை முதல்வர் யாருக்கும் பயன்படுத்தி இருக்கிறார்களான்னு எனக்கு தெரியல. ரியல் ஹீரோ அண்ணன் வைகோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உண்மையான தமிழ்நாட்டு அரசியலின் கதாநாயகன். மறுநாள் முரசொலி பேப்பரில் 8 காலம் முதல் பக்கத்தில் அது வந்துச்சு. அப்படிப்பட்ட தலைவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் கடந்து பொது வாழ்க்கையில் எண்ணற்ற பணிகள். திராவிட அரசியலில் அதிக நாள் சிறையில் இருந்தவர் எங்கள் தலைவர் வைகோ தான். அது எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெருமை. ஸ்டெர்லைட் யுத்தம், முல்லை பெரியாருக்கு யுத்தம், இப்படி சீமக்கருவேலை அகற்ற யுத்தம், களத்தில் மக்கள் மன்றம், நீதிமன்றம், நாடாளுமன்றம், இந்த 3 மன்றங்களிலும் வாதாடிய போராடிய தமிழ்நாட்டின் ஒரே தலைவர் வைகோ. அப்போ அவர் 16 அடி பொது வாழ்க்கையில் தாண்டி காட்டியிருக்காரு. இப்போ இந்த இளைய முகமாக அரசியலுக்கு எங்களால் தொண்டர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற துரை வைகோ அதை ஈடுகட்டி தலைவருக்கு அடுத்து அவர் 32 அடி தாண்டி காட்ட வேண்டிய நெருக்கடியான சூழ்நிலையில் அரசியல் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார். தாண்டுவார் என்கிற நம்பிக்கையை அவருடைய நடவடிக்கைகள் கட்சிக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இன்னமும் களத்தில் இன்னும் தீவிரமாக இயங்கணுமோ? மதிமுகவில் ஒரு தொய்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த காலத்தில் வைகோ எப்படி ஆக்ரோஷமாக வீரியமாக பேசி இளைஞர்களை சுண்டி எடுத்தாரோ, இன்றைக்கி அதை பல கட்சிகள் பண்ணுது. அதில் சீமான் மாதிரியான ஆட்களும் இருக்காங்க. இப்போ மதிமுக அதனுடைய அடுத்த திசையை எப்படி தீர்மானிக்க போகுது? தலைவருடைய பாணி வேற. அதை இளைய தலைவர் துரை வைகோ என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் கலைஞர்னா ஒருத்தர் தான்,
மக்கள் தலைவர் எம்ஜிஆர்னா ஒருத்தர் தான். அதே போல் புரட்சி புயல் வைகோன்னா ஒருத்தர் தான். அவர் இடம் இவருக்கு, இவர் இடத்த அவர் பிடிக்காரு அப்படிங்கிறது கிடையாது. துரை வைகோவினுடைய அரசியல் செயல்பாடுகள் மக்களின் கவனத்தை ஈர்ப்பதாக இருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும். 2ஆம் தேதி திருச்சிக்கு முதல்வர் வராரு. ஒரு பொன்னாடையை போர்த்திட்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் பயிரிடுகின்ற மக்காச்சோளத்துக்கு அரசு 1% செஸ் வரி விதிச்சிருக்கு. இதனால விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், மக்காச்சோள வணிகர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மக்காச்சோளத்தை தீவனமாக பயன்படுத்துகின்ற ஆயிரக்கணக்கான கோழிப்பண்ணைகள், அதை தீவனமாக பயன்படுத்துகின்ற கால்நடையை வைத்திருக்கின்றவர்கள் பாதிக்கப்படுகிறார் என்று உடனடியாக முதலமைச்சரின் கவனத்திற்கு, நிதியமைச்சரின் கவனத்திற்கு, ஒரு எக்ஸாம்பிள் தான் இது, சிறு எக்ஸாம்பிள். இப்படி பொது பிரச்சனையில் ஆழமாக கவனம் செலுத்துகிறவராக அவர் விளங்குகிறார். அது கட்சிக்கு பெருமை தேடித்தருகிறது. உங்கள் தலைவர் பையன் வைகோ நல்ல எம்பியாக இருக்கிறாரு, அங்கே பிளாட்ஃபார்மில் ராக் போர்ட் நிற்கலை, உடனே நிற்க வச்சுருக்காரு. நேஷனல் ஹைவேஸ்காரங்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்காரு. பொன்மலை ரயில்வே ஸ்டேஷனை போய் பார்வையிடுதாரு. புதுக்கோட்டையில் போய் ரயில் பாலம் வேணும்னு சொல்லி கேட்காரு. நல்ல செயல்படுதாருன்னு அந்த தொகுதிக்குள்ளே பெரிய பேர் இருக்கிறது மட்டும் இல்லை, திருநெல்வேலி எங்களை பார்க்குறவங்க, மதுரையில் எங்களை சந்திக்கிறவங்க, சென்னையில் சந்திக்கிறவங்க எம்பி நல்லா செயல்படுதாருன்னு சொல்கிறது கட்சிக்கு ஒரு பலம் கொடுக்கு. தவிர தமிழ்நாட்டு அரசியலில் மறுமலர்ச்சி திமுக 400க்கும் மேற்பட்ட ஒன்றியங்கள், 120 130 நகரங்கள், 400க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகளில் கட்சி அமைப்பை முறைப்படி வைத்து 25 லட்சம் உறுப்பினர்களை முறைப்படி சேர்த்து உட்கட்சி தேர்தலை நடத்தி மாவட்ட கழக தேர்தலை வெற்றிகரமாக முடித்து தலைமை கழக தேர்தலையும் ஓராண்டுக்கு முன்பு முடித்து மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தொய்வு என்பதில்லை, அதனுடைய இயக்கம் வலிமையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். ஏன் இதை கேட்குறாங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, மார்க்சிஸ்ட் இது போன்ற கட்சிகள்லாம் திமுகவை அவ்வப்போது எதிர்த்துக்கிட்டே வராங்க. வேங்கவேல் விவகாரம் முதற்கொண்டு பல இதில் எதிரான கருத்துக்கள் சொல்கிறாங்க. மதிமுக பல விஷயங்களில் திமுக சொல்கிற ஸ்டாண்டை தான் அவங்களும் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு ஆக்டிவாக இல்லையோ அப்படிங்கிற கேள்வி எழுது. அந்த கருத்து நான் மாறுபடுறேன். எப்படின்னா, உங்களுக்கு அண்ணா கட்சி ஆரம்பித்த உடனே பெரியாருடைய திராவிடர் கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு நூல் இலையில் தான் சில இதுகளில் வேறுபாடு இருந்துச்சு. அப்போ பல இதை சுட்டி காட்டும்போது தலைவர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னார்கள்னா, திகாவும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொன்னார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். ஏறக்குறைய இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழர் நலனுக்கு அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்து பாடுபடுகிறார்கள். நாங்கள் தமிழ்நாட்டு களத்திலே பொதுக்களத்திலே நின்று நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். கொள்கையில் இரண்டுமே ஏறக்குறைய ஒரே நிலைப்பாடு உடைய இயக்கங்கள் என்கிற காரணத்தினால் இவை இரட்டை குழல் துப்பாக்கிகளாக இயங்கிக் கொண்டிருப்பதன் விளைவாகத்தான் அந்த வித்தியாசத்தை உணர முடியாது. இல்லை, இன்னொரு பக்கம் இப்போ விசிக, மார்க்சிஸ்ட் இது மாதிரி நெருக்கடி கொடுக்கறதன் மூலமாக சீட்டுகளை அதிகப்படுத்துவாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மதிமுக எல்லாத்திலும் உடன்பட்டா இவங்க நம்ம கூட தான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு சீட்டை குறைச்சி கொடுப்பாங்களே திமுக அப்படிங்கிற ஒரு விமர்சனம் சொல்லப்படுதில்ல. மொத்தத்தில் இது குறித்து நான் சொல்ல விரும்புவது, ஒரு சீட்டு பேரத்திற்காக இவ்வாறு பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள் என்று சொல்வது விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் மார்க்சிஸ்ட் கட்சியையும் கூட அது ஒரு அவமானப்படுத்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆகவே அது அவ்வாறு கணக்கிடுவது சரியான முறை அல்ல, நினைக்க வேண்டியதும் இல்லை. அது கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகமும் மிகுந்த நேச உணர்வோடு இருக்கின்ற அனைத்து அதனுடைய சகோதர கூட்டணி கட்சிகளும் இணைந்து அது முடிவெடுத்துக் கொள்வார்கள். அதை விவாதிக்க வேண்டிய அளவிற்கு அதை பொருத்தமானதாக சொல்ல முடியாது. தலைவர் வைகோ அப்படின்னா அவர் களத்தில் நிற்பார், அடிக்கடி நடைப்பயணம் போவார், மக்களாக ஏந்து நிற்பார். ஆனால் துரை வைகோவை பொறுத்த வரைக்கும் ஒரு எலைட் மனநிலையில் இருக்கார். அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தவர், இப்போ தான் பொலிட்டீஷியனாக மாறி இருக்காரு, இன்னும் மக்களோட களத்தில் நிற்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம். இல்லை, அது தவறான கருத்து. அது சரியாக புரிதல் இல்லையா, அல்லது நாங்கள் அதை அவருடைய பங்களிப்பை நாங்கள் முறையாக விளம்பரப்படுத்தலையான்னு தெரியலை. அந்த காட்டுப்பன்றி தொல்லைகள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற மொத்த 14 மாவட்டங்களையும் பாதிக்குது. உள்பகுதியிலும் காட்டுப்பன்றிகள் விவசாய நிலத்தை அழிக்குது. 2000 விவசாயிகளை திரட்டிட்டு போய் தூத்துக்குடி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து இன்றைக்கு காட்டுப்பன்றியில் இப்போ போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் மதிமுக
அதை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொள்ளலான்னு ஒரு அனுமதி வாங்கியிருக்கிறோம். இது துரை வைகோனுடைய மூல முயற்சி. அவர்தான் களத்தில் எதற்கு தேவையோ அதில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தலைவர் அன்றைக்கு நடைபயணம் போனார்கள் என்பதற்காக இன்று போக வேண்டியதில்லை. இன்றைக்கு மாற்று வழிகள் பல இருக்கின்றன. அனைத்து வழிகளையும் பயன்படுத்தி மக்களுக்கும் பணியாற்றுகின்ற பணியில் துரை வைகோ மாத்திரமல்ல மறுமலர்ச்சி திமுக ஈடுபட்டிருக்கிறது. அன்றாடம் நடக்கிற தமிழ்நாட்டினுடைய நலன் சம்பந்தமான பிரச்சனைகளில் மறுமலர்ச்சி திமுக கவனம் கொண்டிருக்கிறது. தமிழர் உரிமைக்காக தலைவர் வைகோவனுடைய குரலும் அன்றாடம் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இன்று கூட நாடாளுமன்றத்தில் ஒலித்துள்ளது. சமீபத்தில் ஒரு 10-11 நாளைக்கு முன்னாடி மதுரையில் இருக்கக்கூடிய தெற்கு உங்கள் மதிமுக எம்எல்ஏ ஒரு அரசு விழாவில் புறக்கணிக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்துச்சு. அவரது புகைப்படமோ அவரது பேரோ அந்த ஃப்ளெக்ஸ் பேனரில் இடம்பெறலை, அரசும் திமுகவும் வேணும்னு புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல்லாம் வெளியானுச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் உள்ள சிறந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் மறுமலர்ச்சி திமுகவின் மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஒருவர் என்பதை எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள். பைக்கில் போயிடுவார். ஒரு கவுன்சிலர் பார்க்க வேண்டிய வேலையை ஒரு சட்டமன்ற உறுப்பினரே நேரடியாக போய் பார்க்கிறார் என்றால் அது அண்ணன் மதுரை பூமிநாதன் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இதை அங்கே புறக்கணித்தார்கள், இங்கே பத்திரிகையிலே விடுபட்டு விட்டார்கள் என்பது குறித்து குறைபட்டு கொள்கிற நிலையில் அவரும் இல்லை, எங்கள் கட்சியும் இல்லை. தவிர இது ஏபிஆர்ஓ பிஆர்ஓ லெவலில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். இதற்கு அரசோ அமைச்சர்களோ பொறுப்பு என்று சொல்ல வேண்டிய அளவிற்கு இது பெரிய பிரச்சனை இல்லை. அவரே அதை பெரிதாக எங்கும் சொன்னதாகவும் எனக்கு தெரியவில்லை. ஆகவே அது ஒரு மேட்டர் இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகம் புதுசாக அரசியலுக்கு வருது, விஜய் வர்றாரு. இது மதிமுக முதல்ல எப்படி பார்க்குது? இதனால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? விஜய் அரசியல் கட்சி தொடங்குதாருன்னு எங்கள் தலைவர்கிட்ட கேட்டாங்க. தலைவர் சொன்னார், அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது, அந்த வகையில் விஜய்க்கு நான் வாழ்த்து தெரிவித்துக்கிட்டேன்னு பண்பாடு நிமித்தம் சொன்னார். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வரும்போது முதன்மைச் செயலாளர் துரை வைகோ அவர்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்டாங்க. அவர் சொன்னார், நண்பர் விஜய் அவர்கள், சகோதரர் விஜய் அவர்கள் தொடங்குகிற கட்சி இந்திய நாட்டை சீரழித்து கொண்டிருக்கின்ற மதவாத அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு பலன் தருகிற வகையில் அமைந்துவிடக்கூடாது என்கிற அளவில் சகோதரர் விஜய் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். இதுதான் மறுமலர்ச்சி திமுகவின் செய்தி விஜயினுடைய கட்சியை பொறுத்த மட்டும். உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் ரொம்ப நன்றி. நக்கீரன் குழுமத்திற்கு அதனுடைய வாசகர் என்கின்ற முறையிலும் மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.